குடிக்கட்டும் பாவம் மேய்ஞ்சிட்டு வந்து குடிச்சிட்ருக்காங்க தலைவனுங்க. இது வந்து பொறிச்சு 7 days ஒரு 1 week ஆகுது. அப்போ எடுத்த வீடியோ இது பாருங்கள். மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் குட்டியாக அந்த ரெக்கெல்லாம் வந்திருக்கு. தண்ணி குடிச்சிட்ருக்காங்க மாசா. நீங்கள் தண்ணி குடிங்கடா, நான் பாட்டு போய் நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. இதே மாதிரி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 7 days ஆனது. இப்போ 7 daysக்கு அப்புறம் இது 1 month ஆன அப்புறம் எடுத்த வீடியோ guys. இப்போ நீங்கள் பார்க்குறது 1 மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி மேய்ஞ்சிட்டு தீனியெல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த வலையில் அடைஞ்சிருவாங்க. வெயில் தாங்க முடியாதுல்ல. ஸோ 12 மணிக்கு 12:30 வந்துடுவாங்க. ஸோ நான் இதில் சாத்தி விட்டுருவேன். எல்லாம் படுத்துட்டாங்க பாருங்கள். ஒருத்தர் பாருங்கள் ரெக்கையை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு கெத்தா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சிருக்கிறல்ல நீ. பண்ணை தீனியை சாப்பிட்டு தான் தலைவனுங்க நல்லா வந்தாங்க. அப்புறம் ப்ளஸ் கம்பு நிறைய சாப்பிட்டானுங்க. அதான் எப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அந்த வலையிலேருந்து ஊற்றி விட்டு அப்புறம் மேய்ஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கானுங்க பாருங்கள். கூண்டுக்கு போக சொன்னால் கூண்டுக்கு போகாமல் டயரில் படியிலே உட்காந்து ரெக்கையை க்ளீன் பண்ணிட்டுருக்கானுங்க பாருங்கள். ஒருத்தனை மதிக்க மாட்டான். பாபான்னு கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. பா பார்த்திங்களா, அவங்க ஆத்தாவே கண்டுக்க மாட்டேங்குது, அவங்க அம்மாவே. அப்புறம் இவங்க நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. 45 நாள் அப்போ எடுத்த வீடியோ தான். நான் அது வந்து தனியாக எடுத்து இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டேன். 45 days ஆச்சு. எல்லாருக்கும் க்ளீன் பண்ணுறேன். போயிடுச்சிங்க தின்னுட்டு எத்தியா